என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர். என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே.
தகப்பனே. ஆவியானவரே, நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, என்ன ஜெபிக்கணுமோ தகப்பனே, அப்பா நீங்க அந்த நேரத்தில் இடைப்பட்டு தகப்பனே, அப்பா நீங்க ஆளுகை செய்து மகனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கணுமோ வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதும் தகப்பனே, நாடுகளுக்காக ஜெபிக்கிற, சபைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தகப்பனே, அப்பா ஆவியானவரே, நீங்க இடைப்பட்டு நீங்க நடத்துங்கப்பா. நீங்க இடைப்படுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்திற்கு இருக்கப்பா, நீங்களே தலைவனாக நடத்தி தரும்படி வருந்தி நாங்கள் அனைவரும் அழைக்கிறோம் தகப்பனே. இயேசுவே வாரும் தகப்பனே. நீங்க நடத்திட்டாங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 அதுக்கு ஸ்தோத்திரம். இவரை கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நமக்காக நம்பிக்கை தேவன பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே, நான் நம்பும் தெய்வமே, என்னில் வாழும் இயேசுவே, உம்மைத்தான் நம்புகிறேன். நம்பிக்கையின் தேவனே, நான் நம்பும் தெய்வமே, என்னில் வாழும் இயேசுவே, உம்மைத்தான் நம்புகிறேன். உம்மைத்தான் நம்புகிறேன். எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். நான் தவறும் போதெல்லாம் தவழும் பிள்ளை என மன்னித்து தோளில் சுமந்தவரே, நான் தவறும் போதெல்லாம் தவழும் பிள்ளை என மன்னித்து தோளில் சுமந்தவரே, உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். என் வியாதியின் படுக்கையிலே என்னை தேடி வந்தவரே, உம் தழும்புகளால் சுகம் தந்தவரே. என் வியாதியின் படுக்கையிலே என்னை தேடி வந்தவரே, உம் தழும்புகளால் சுகம் தந்தவரே. உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவரே, என் பாரங்கள் ஏற்றுக்கொண்டவரே. நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவரே, என் பாரங்கள் ஏற்றுக்கொண்டவரே. உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? உம்மை தவிர உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். எந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேளை கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரி ரதி முத்து அவர்கள் கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21 முதல் 24ஆம் வசனம் வரை. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபுதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை
பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர யோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம வந்து விசேஷமாக நம்ம யாக்கோபுடைய, அதாவது செபதேவின் குமாரனாக யாக்கோபு, இவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த மக்கள் மத்தியிலே மூன்றாவது நபராக நாம் இவரை பார்க்கிறோம். இவரை குறித்து நமக்கு இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக நம்ம மத்தியில் வந்த சகோதரி சகாயமேரி அவர்கள் நம்மோடு கூட இதை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவில் இந்த 945வது நாளிலே நாம் அனைவரும் கூடியிருப்பது கர்த்தருடைய மகா பெரும் கிருபை. ஸ்பெஷலி இந்த லென்ட் டேஸ்ல நாம் எல்லாம் இணைந்து இப்படி ஜெபிப்பதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதிலும் கூட சார் பரிசுத்த ஆவியானவர் ஏவியபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட இருந்தவங்க அந்த சீஷர்களை பற்றி நாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஆராயும் பொழுதும் தியானிக்கும் போதும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை சிந்திக்கும் போதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாருக்கு இப்படி ஒரு ஆவியானவருடைய தூண்டுதல் கிடைத்தது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், சாருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு வேத ஆராய்ச்சிக்கு நம்மளை எல்லாம் அழைத்து செல்வதற்காக இந்த நாளிலும் கூட இயேசுவின் சீடர்கள் மூன்றாவது பாகமாக யாக்கோபு, செபதேவியின் குமாரனாகிய யாக்கோபை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அதை எப்படி அபியாசப்படுத்தலாம் என்பதையும் கூட நாம் யோசிக்க போகிறோம். இதற்காக ஆதார வசனங்களாக 3 பகுதிகளை தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஒன்று மத்தேயு 4:21 22 வரைக்கும், இது ஏற்கனவே நம்ம வாசித்த பகுதி தான். இரண்டாவது மார்க் 3:17 மற்றும் மூன்றாவதாக அப்போஸ்தலர் 12:1-2. இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக் வசனங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் குறைவு, அதனால நம்ம லெட்ஸ் கெட் இன்டு தி டீடைல்டு சர்மன். முதலாவதாக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் உமது அப்போஸ்தலனாய் பெரிய யாக்கோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிடும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை நடத்தி உமது வார்த்தை எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியும்படி கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒரு முறை ஒரு அழகான கடல் பகுதி, அதனோட கடலோரத்துல நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாம். நிறைய படகுகள் இருக்கும், அலையில நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, மீன்கள் எல்லாம் இங்க கொஞ்சம் எடுத்து கூட்டி சேர்த்து கூடையில சில பேர் சேர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மிக முக்கியமாக ஒரு காரியம் அந்த கடற்கரை ஓரத்திலே நடப்பதை நாம் பார்த்திருப்போம். அந்த வலைகள் எல்லாம் அலசி அதை மெண்ட் பண்ணி உதிர்ந்து போனதை எல்லாம் இணைத்து கட்டி, மேலும் அதில் உள்ள பாசிகள் எல்லாம் அள்ளி தூர போட்டு, இப்படியான வேலைகளை எல்லாம் ஒரு ஷார்ப்பனிங் த சா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே போல அடுத்து நடக்க போகிற வேலைக்கு ஆயத்தமாக அந்த வலைகளை எல்லாம் ஒருத்தர் பழுது பாய்த்து கொண்டிருந்தார். அந்த மாதிரி அவர் அதை செய்யும் பொழுது அந்த வலையோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்திருந்தார். அந்த வலைதான் அவருக்கு வாழ்க்கை, அந்த வலைதான் அவர்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் எதிர்காலம் என்கிற முழுமையான ஒரு மனதோட அந்த காரியத்தை ஒண்ணு பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் அங்க வந்தார். ரொம்ப சிம்பிளா 2 வார்த்தை தான் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். அந்த அழைப்பு, அந்த
வலையை மெண்ட் பண்ணி கொண்டிருந்த அவருடைய மனசை, வாழ்க்கையை முழுசாக மாற்றிவிட்டது. அவர் தனது வலைகளை விட்டார், தனது பழைய வாழ்க்கையை விட்டார், மற்றும் அவர் ஒரு அறியாத ஒரு புதிய பாதையிலே நடந்தார். அந்த மனிதன் தான் யாக்கோபு. அவரை பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்றோம். அவர் வயசுல பெரியவர் ஆனதாலோ அல்லது நிறைய சாதனைகள் பண்ணினதாலோ அல்ல. அவர் அல்வேனியக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் காட்டும்படியாக அவரை பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்றோம். ஒரு சாதாரணமான மீனவராகத்தான் அவருடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்தார். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நெருங்கிய சீடரா இறுதியில கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கும்படியாக முதலாவது அப்போஸ்தலர் இரட்ச சாட்சியாக அவர் மாறினார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப சில ஆழமான உண்மைகளை நம்ம கற்றுக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன், அவருடைய வாழ்க்கை தான் ஆண்டவர் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை தான் மாற்றி அவர்களை கொண்டுதான் உலகத்தில் பெரிய சாட்சிகளை உருவாக்குகிறார். அந்த அழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வலையிலிருந்து பிரிஞ்சு ஒரு தேசத்திற்கு சாட்சியாக வைக்கும்படியா இருக்கு. மத்தேயு 4:21 அந்த முக்கியமான நிகழ்வு தான். அவர் சாதாரண மீனவர், அவர் வாழ்க்கை அமைதியா சாதாரணமா இருந்தது. வேதாகமம் கூறுகிறது, அவர் உடனே படகையும் தன்னுடைய தந்தையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் என்று. எவ்வளவு பெரிய முடிவு பாருங்க. வெறுமன படகு மட்டும் விடல, வலையை மட்டும் விடல, தன்னுடைய தந்தையும் விட்டு போனார். என்னன்னா, அந்த காலத்துல மீன்பிடி தொழில் என்பது ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதாரமான தொழில். அந்த தொழிலை விட்டு விடுவது என்பது வாழ்க்கையின் பாதுகாப்பையே விட்டு விட்டு போல. ஆனா யாக்கோபு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணல, உடனடியாக கீழ்ப்படிந்தார். இங்க நாம ஒரு முக்கியமான ஆவிக்குரிய உண்மையை நாம் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் தேவன் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதிகமாக யோசிச்சு தாமதிச்சு இருந்தால் ஒருவேளை அந்த அழைப்பை நம்மால இழக்கக்கூடும். யாக்கோபு வாழ்க்கை நமக்கு இன்னும் ஒரு கேள்வி எழுப்புது. அப்படி என்றால் நம்முடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு இருக்காரா இது வரைக்கும்? இல்ல என்ன மாதிரியான அழைப்பை நம்மிடத்துல உணர்த்தி இருக்கிறார், அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா, அல்லது அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோமா, அதை உணராமல் இருக்கிறோமா என்பதை கூட நாம இந்த நாட்கள்ல சிந்திக்க வேண்டி இருக்குது. இந்த யாக்கோபு மார்க் 3:17 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல யாக்கோபுக்கு என்ன பெயர் சொல்லியிருக்காங்கன்னா, இயேசு யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு பெயரை வைக்கிறார். அவர்களை பொவர்னேகேஸ் என்று அழைத்தார். அதற்கு அர்த்தம் இடி முழக்க மக்கள். இடி முழக்கம் ஏற்படும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணும், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், மகா சத்தமா இருக்கும், எல்லாரையும் தீலடைய செய்யக்கூடியதா இருக்கும். அந்த பெயர் அவர்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற பெயரா இருந்தது. அவங்களோட ஃபேமிலி ட்ரைட், ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, உடனடியா கோபப்படுறவங்க, கோபம் மட்டும் இல்ல ஆவேசப்படுறவங்க. அதனால ஆவேசம் ஏற்படும் பொழுது தீவிரமான அது ஒரு உணர்ச்சி. அந்த தீவிரமான உணர்ச்சியில அவங்க என்ன வேணாலும் செய்ய துணிவாங்க. அப்படிதான் ஒரு முறை சமாரிய கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்பதற்காக யாக்கோபும் யோவானும் ரொம்ப கோபப்பட்டு சொன்னாங்க, வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இவங்களை அழிக்கட்டுமான்னு கேட்டாங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு மன தைரியம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை, நம்ம கூப்பிட்டா வானத்துல இருந்து அக்கினி வரும் அப்படிங்குது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு கோபம், வெறி கொண்டவர்களாக அழிப்பதில் தீவிரமாகவும் இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை கண்டித்தார், அவர்களை புறம்பாக தள்ளவில்லை. நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம், ஓடிப்போ என்னை விட்டு, என் கூட இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. ஆண்டவர் அவர்களை கண்டித்தார், அவர்களுடைய குணத்தை நிராகரிக்கவில்லை, மாறாக அந்த குணத்தை மாற்றினார். இங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. என்னன்னா, தேவன் நம்மை அழைக்கும் போது நாம முழுவதுமாக ஒரு பரிசுத்தமானவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக ஏற்றவர்களாக அப்படியெல்லாம் இருக்கணும், அதனாலதான் அழைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா நாம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவர் நம்மை மாற்றுவார். எப்படி ஒரு இடிமுழக்க மக்கள், ஆவேசம் பெருந்தியவர்கள், ஒரு ஆவேசம், ஒரு கோபம், ஒரு ருத்ரம் உள்ள ஒருத்தர் தலை வெட்டப்படும் பொழுது வணங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாந்தமாக மாறி போனாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு குணத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை
கர்த்தரிடத்தில் இருந்தது. அதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார். யாக்கோபினுடைய ஆவேசம் பின்னால என்ன ஆயிடுச்சுன்னா தைரியமா மாறிச்சு. அவருடைய தீவிரம், அவர் எந்த அளவுக்கு அழிப்பதற்கு தீவிரமா இருந்தோ அந்த அளவு சுவிசேஷத்திற்கு அறிவிப்பதற்கு தீவிரமாக இருந்தார். அவருடைய அதிகார ஆசை பின்னால தியாகத்தினுடைய ஒரு தலைமையாக மாறியது. மூன்றாவதா நம்ம பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு இயேசுவோடு கூட ஒரு க்ளோஸ் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள்ல இருந்தார். ஒரு க்ளோஸ் அசோசியேட்டட். எந்த இடத்துலயுமே ஒரு தலைமையை சுற்றிலும் ஒரு முதலாவது வட்டம் இருக்கும், ஒரு இரண்டாவது வட்டம் இருக்கும், ஒரு பிராட் இது இருக்கும். அந்த கோர் கமிட்டி அப்படின்னு எல்லாம் நம்ம டீம் இதுல சொல்லுவோம். அந்த கோர்ல இருந்தார், கூட இருந்தார், நெருங்கி இருந்தார். அந்த 3 பேர் யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்கள் 3 பேரும் பல நேரங்களில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருந்ததை நாம் காண முடிகிறது. இவர்கள் மட்டுமே கூட இருந்ததாக நாம காண முடிகிறது. இந்த யாக்கோபு என்னதெல்லாம் ஐ விட்னஸா அவ்வளவு கோர் கமிட்டியில இருந்து பார்த்தார், இன்னர் சர்க்கிள்ல இருந்து பார்த்தார் அப்படின்னு பார்த்தா, எவருடைய மகளை உயிரோடு எழுப்பும் போது அவர்கள் அங்கே இருந்தாங்க. மறுரூப மறையில இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை அவர்கள் கண்டார்கள். மேலும் மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, கெத்செமனே தோட்டத்துல இயேசுவினுடைய வேதனை, கீழ்ப்படிதல் எல்லாத்தையுமே பார்த்தாங்க. இந்த அனுபவங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்த்தார், அவருடைய வேதனையை பார்த்தார், கீழ்ப்படிதலை பார்த்தார், அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததையும் பார்த்தார், அதன் மூலமாக அவர் உலக இரட்சகராக மாறியதையும் பார்த்தார். இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றும் ஒருவர் மகிமையும் அனுபவிப்பார்கள், அதே சமயத்துல சிலுவையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த யாக்கோபு தான் அப்போஸ்தலர் 12:1-2 நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வுதான், ஆனால் ஒரு மகத்தான நிகழ்வா இருக்கு. கிபி 44ஆம் ஆண்டு ஏரோது அகிரப்பா மன்னன் யாக்கோபுவை பட்டயத்தால் கொலை செய்தான். அப்படின்னு கொல்லப்பட்டது ஒரு சோகமானது, ஆனால் மகிமையானது என்ன அப்படின்னா, அவர் அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சியாக இருந்தார் என்பது. இந்த அகிரப்பா யாரு? கிபி 44ல இந்த ஏரோது அகிரப்பா யாக்கோபை குறிவைத்ததுக்கு பின்னால சில அரசியல் கணக்குகள்லாம் இருக்குது. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, யூத தலைவர்கள் மற்றும் பொதுமக்களை திருப்திப்படுத்தினார்கள். அந்த அப்போஸ்தலர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அதை கண்டு மகிழ்ந்தார்கள், யூதர்கள் அதை ஆதரித்தார்கள் என்பதை. அதனால அவர் என்ன நினைச்சார், கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவர்களை தண்டிப்பதன் மூலமாக தான் பாரம்பரிய யூத நலன்களின் பாதுகாவலன் அப்படின்னு மற்றவங்க முன்னால நாம நிரூபிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த காரியத்தை பண்ணார். மேலும் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பண்ணார். கிறிஸ்தவ இயக்கம் வேகமா அந்த டைம்ல வளர்ந்து வந்தது. அதனுடைய மூல தூண்களாக இருப்பவர்களை அழிப்பதன் மூலம் இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம், அடக்கி விடலாம் என்று அந்த ஏரோது அகிரப்பா கணக்கு போட்டான். அப்போ இப்படி பண்ணும் பொழுது யாக்கோபை ஏன் அவர் டார்கெட் பண்ணினா? ஏன் யாக்கோபு இலக்கானார்? யாக்கோபு இயேசுவின் நெருங்கிய வட்டத்துல இருந்தவர் மற்றும் திருச்சபையில அவருக்கு ரொம்ப அதிகமான செல்வாக்கு இருந்தது. முக்கிய தலைவரை பொதுவெளியில தண்டிக்கிறது அப்படிங்கிறது விசுவாசிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஏரோது கருதினா. அதனால அவன் அந்த பட்டயத்தை, அந்த ஸ்வாடை பயன்படுத்தினான். ஏன்னா அது விரைவாக மற்றும் பொதுவெளியில உள்ள ஒரு தண்டனை முறையாக அந்த காலத்துல அது கருதப்பட்டது. அதனால மற்றவங்க முன்னால பப்ளிக்கா ஒரு அசாசினேட் பண்ணினா அது மற்றவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். இந்த பரவலாக வேகமாக பரவி வருகிற இந்த கிறிஸ்தவ இயக்கங்களை எல்லாம் அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சதுனால அவன் அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு இந்த காரியத்தை பண்ணினான். இந்த மாற்றியர் என்கிற வார்த்தைக்கு சாட்சி அப்படிங்கிறது. அந்த யாக்கோவினுடைய மரணம் எந்த அளவுக்கு அவன் இதை முடக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சானோ அதை விட அதிகமாக அவருடைய மரணம் அவருடைய இறுதி பிரசங்கமா மாறிச்சு. அவர் உயிரை இழந்தார், ஆனால் அவரது விசுவாசம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, ஊக்கத்தை கொடுத்தது. அப்போஸ்தலர் 12:1-2 படி யாக்கோபு பட்டயத்தால் கொல்லப்பட்டார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அழிக்கலாமா அப்படின்னு சொல்ல அந்த யாக்கோபு இப்ப எந்தவித எதிர்ப்பும் காட்டாம, தற்காப்பு பேச்சு எதுவும் இல்லாம, குவைட் ஃபெய்த்ஃபுல்னஸோட, அமைதியான அடக்கமான கீழ்ப்படிதலோட கூட மரணத்தை எதிர்கொண்டார்.
இதுதான் அவருடைய இறுதி பிரசங்கம். ஃபைனல் செர்மன் என்ன அப்படின்னா தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுதான். இந்த விசுவாசத்தை தன்னுடைய வார்த்தையால உறுதிப்படுத்தினார். இது மிக மிக முக்கியமானது, வரலாற்று முக்கியத்துவமானது. ஏன்னா அப்போஸ்தலர்களில் முதலாக இரத்த சாட்சியாக மரித்தவர் இவரே. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளில் பங்கேற்க தயாராக இருந்த அவரது விசுவாசம் மரணத்தின் மூலமாக அது முடிவடைந்தது, முழுமையடைந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை பாடங்கள் என்னவெல்லாம் வாழ்க்கை பாடங்கள் யாக்கோபில் இருந்து நாம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவன் அழைக்கும் போது நாம உடனடியாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது நமது ஆர்வமும் குணமும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு ஆவேசம், எப்படி ஒரு இடிமுழக்கத்தின் மகன் ஃப்ரம் தண்டர் டு த டெஸ்டிமனி, ஒரு இடி முழக்கத்திலிருந்து ஒரு சாட்சியாக அவர் எப்படி மாறினார் அப்படிங்கிறது, அவர் தன்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினோடு கூட ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொண்டதன் மூலமாக அவரிடம் இருந்த கிறிஸ்துவிடம் இருந்த பலவிதமான பண்புகள், அவர்களுடைய நடைமுறைகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இவருக்கு வாழ்க்கையில உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான்காவது, அவர் கிறிஸ்துவில் மகிமையில பங்கு பெற விரும்பினார். அவருக்கு இடம் வேணும் கிறிஸ்துவோடு கூட என்று ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவருடைய சிலுவையிலையும் பங்கு பெற அவர் தயாராக மாறினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐந்தாவது, உண்மையான விசுவாசத்திற்கு நிச்சயமா ஒரு விலை உண்டு. ஆனால் அதன் நித்திய வெகுமதி அதற்கும் அதிகமானது. ஒரு சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிறவர், சாதாரணமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வலையை அலசி கொண்டிருந்தவர், அழைப்பு வரும் பொழுது வலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, அடுத்த வேலை என்னவென்பது தெரியாம உடனடியாக பின்பற்றினார். மாம்சத்துக்குரிய ஆக்ரோஷம் கிறிஸ்துவனுடைய கரத்தில் கூடவே இருந்ததுனால, ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அது தூய்மைப்படுத்தும் பொழுது அந்த ஆக்ரோஷம், அந்த ஒரு தண்டர் போல உள்ள இடி முழக்கம் போல இருந்த ஒரு வெறித்தனம் எல்லாம் மாறி அவரை நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு தைரியமாக்கியது. இது தன்னுடைய அந்த குணத்தையே மாற்றியது, இல்லைன்னா நம்ம தூய்மைப்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏதாவது ஒரு காரியம், ஒரு தாக்கம் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு முன்னால, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முன்னால அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு இன்னர் சர்க்கிள்ல இருந்தது, கிறிஸ்துவோடு கூடிய ஒரு அசோசியேஷன்ல இருந்தது, கிறிஸ்துவோடு கூடிய ஒரு ஒன்றிய நிலையில இருந்தது. அதனால அவரால் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது. உலகளவில் விசுவாச தாக்கத்தை ஏற்படுவதற்கு முன்னால இயேசுவோடு கூடிய நெருங்கிய வட்ட உறவு கொள்வது என்பது மிக முக்கியம் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் இந்த மகிமை வரும் அப்படின்னு சொன்னா பாடுகளும் நிச்சயமாக வரும். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு அதிக அளவு பாடுகள், அதிக அளவு அதற்கான பிரயாசங்களினால் ஏற்பட்ட வடுக்கள் நிறைய இருக்கும். அதே போலதான் கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்ட ஒரு விசுவாசியாகிய யாக்கோபு அவருக்காக பாடுபடவும், அந்த சிலுவை சுமக்கவும் தன்னை தகுதி உள்ளவராக மாற்றிக்கொண்டார். வெறும் விசுவாசம் மட்டும் முடியாது. அந்த விசுவாசத்தின் மூலமாக தியாகத்தை ஏற்றுக்கொள்ள நாம் அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது. இந்த உலகத்துல உள்ள இழப்புகள் நித்திய வெகுமதியோட ஒப்பிடப்படும் போது இந்த உலக இழப்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை யாக்கோபினுடைய மரணம் உணர்த்துகிறது. அந்த வலை ஒன்றுமில்லை, அவர் விட்டு சென்ற குடும்பம் ஒன்றுமில்லை, அவர் இயேசுவோடு கூட பின்னாலே நடந்து தன்னுடைய எதிர்காலத்தை சிந்திக்காமல் போனது எல்லாமே அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் நித்தியமாக இன்னைக்கு வரைக்கும் நாம் அவரை பற்றி பேசுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள உணர்கிறோம். அவரை நம்மளுக்கு விசுவாச முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் காணும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரியதாக ஒன்றுதான் இருந்தது. இந்த தண்டர் டு டெஸ்டிமனி, யாக்கோபின் பயணம் இடி முழக்கத்திலிருந்து ஒரு சாட்சியாக மாறிய ஒரு மகத்துவமான ஒரு பயணம். கலிலேயா கரையோரத்துல வலைகளை சீரமைப்பவராக, the one who was mending nets, கடைசியில தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் முன் தன் கிரீடங்களை சுமப்பவராக, casting the crowns before the lamb என்பதை நாம் உணர்கிறோம். தன்னுடைய பயணத்தை அவர் நிறைவு செய்தார். ரைட் ஃப்ரம் மெண்டிங் நெட்ஸ்
to casting crowns before the Lamb. His life was just a testimony. It is still a testimony. ஒரு மனிதனுடைய சுபாவம் கிறிஸ்துவோடு கூட உள்ள அசோசியேஷனால எவ்வளவாக மாற்றப்படுகிறது, எப்படி தியாகத்தின் சிகரமாக மாறுகிறது என்பதற்கு யாக்கோபு ஒரு மிகப்பெரிய உதாரணம். எனக்கு அன்பான ஒரு சகோதரனை சகோதரி இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் நாம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண மீனவரால் இத்தனை ஒரு சபையினுடைய அடித்தள கல்லாக மாற முடியுமானால் நாம எவ்வளவோ கிறிஸ்துவை பற்றி கேட்டிருக்கிறோம், எவ்வளவோ அதிக அற்புதங்களை அடையாளங்களையும் கர்த்தர் செய்வதை கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம்? தேவன் இன்னும் மனிதர்களை அழைக்கிறார். அவர் இன்னும் சாதாரண மனிதர்களையும் அசாதாரணமானவர்களாக தமக்காக ஏற்படுத்துகிறார், மாற்றுகிறார். நாம் அவரிடத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நமது வாழ்க்கையும் ஒரு வலிமையான சாட்சியமாக நிச்சயமாக மாறும். நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரம பிதாவே, ஆண்டவரே, இந்த பெரிய யாக்கோபின் வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய பாடங்களுக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் காட்டிய கீழ்ப்படிதலும் விசுவாசமும் எங்கள் வாழ்க்கையிலையும் காணப்படும்படி எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அது கரங்களிலே ஒப்படைக்கிறோம். எங்களை மாற்றி உமக்கு பயன்படும் கருவிகளாக உருவாக்கும். எங்கள் வாழ்க்கையும் உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். இவை அனைத்தையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல இந்த செய்தி கொடுக்க போகும் பொழுதே யோசித்து பார்த்தேன். இந்த யாக்கோபு பற்றி அதிகமான குறிப்புகள் வேதத்தில் இல்லை. எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்கன்னு யோசித்தேன். ஆனால் ரொம்ப அருமையாக டீல் பண்ணாங்க. ஏன்னா அழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைத்தது என்பதை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டு பின்பற்றிய அந்த மகனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் பரிசு, அவர் எப்படி அந்த முதல் அப்போஸ்தல, அது ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ஏன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், முதல் ரத்த சாட்சியம் சொன்னாக்கா நம்ம சேவன் தான் சொல்லுவோம். அப்போஸ்தல ரத்த சாட்சியம் சொல்லும் பொழுது அது அருமையான யாக்கோபு தான். அவரை குறித்து நன்றாக சொன்னார்கள். ஆகையால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் பொழுது கர்த்தர் நமக்கு உயர்த்துவார், நமக்கு நல்ல கிரீடம் தருவார் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். நமக்கு இந்த செய்தி கொடுத்த மகனை கர்த்தரை சுவாசிப்பாராக. இந்த செய்தி மூலமாக நம்மை கூட திருத்தி அமைப்பார்கள். என்ன அழைப்பு தான் சரி, வேறு நீங்கள் நினைக்கலாம் பெரிய அழைப்பு இல்லை, சிறிய அழைப்பு தான், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கட்டாயமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்தி பெரிய காரியங்கள் செய்ய வைப்பார் என்பது சந்தேகமில்லை. இதனால் கூட நான் முதலாவதாக கடந்த 8ஆம் தேதி நம்முடைய அருமையான சகோதரி ஜெமிமாருடைய மகன் லாரன்ஸ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடினார்கள். அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இந்த வேளை கூட சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் அவளுக்காக ஜெபிப்பார்கள். சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. நன்றி அப்பா, கிருபையாக நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஜெப கொடுகை உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த பிரசனத்தை நீர் எங்களோடு வைத்து நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். கொடுத்த செய்தி உமக்கு நன்றி அப்பா. யாக்கோபை குறித்து தெளிவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மகனாக இருந்து ஆண்டவரே உம்மோடு உம்மை தரிசித்து வாழ்ந்து ஆண்டவரே உமக்காக சாட்சியாக மரித்த அருமையான சகோதரனை குறித்து நாங்கள் இந்த நாளிலே கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த மகளை நீர் ஆசீர்வதியும். எப்பொழுதும் ஆண்டவரே விசேஷ ஜெபம் உடைய பாதத்தில் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான பிள்ளைக்காக அலிஸ்டர் லாரன்ஸ்க்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக அடியனை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை மன்னித்து தகுதிப்படுத்தும் பிள்ளைக்கு எல்லா விதமான சுகம் பலனும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லணும். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அருமையான மகனை இந்த நாளில் நாங்கள் நினைக்கிறோம். அருமையான சகோதரி மேரி ஜெமிமா அவர்களுடைய அருமையான மகன் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், அலிஸ்டர் லாரன்ஸ். ஆண்டவரே, அருமையான தாயோடு ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளை வைத்து அவர்கள் இந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம் சுவாமி. அருமையான மனைவி உண்டு அலிஸ்டருக்கு, ஜாஸ்மின் என்ற மனைவி. அதே போல 2 பிள்ளைகள் லாரா ஈவ்லின்காகவும் லியானாட் இவான்ஸ்காகவும் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். அருமையாக இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அநேக நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மகனுக்காகவும் இந்த மருமகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஜாஸ்மினையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். அலிஸ்டர் இந்த நாளில பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறான்.
மகனை நீர் ஆசீர்வதியும், எங்க இருந்தாலும் பிள்ளை நீர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை தாங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாங்க, பரிபூர்ண ஒப்பு கொடுப்பை தாங்க. உம்முடைய பாதத்துல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த பிள்ளையாக இந்த பிறந்த நாளிலே ஆண்டவரே புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதை தரிசிக்க ஒரு உற்சாகத்தோடு ஒரு புதிய மனிதனாக, ஒரு நியூ மேனாக ஆண்டவரே உம்மை தரிசிக்கத்தக்கதான தயவை தாங்க சுவாமி. உம்முடைய தரிசனத்தை தாங்க. எப்படியாவது ஆண்டவரே ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவரே அதிகமாக உம்மை நெருங்கத்தக்கதான வாய்ப்பை மகனுக்கு தாங்க. வாலிப நாட்கள்ல உம்முடைய சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்களே, இந்த வாலிப நாட்கள்ல இந்த மகன் அருமையான தனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை கூட அருமையாக நல்ல உயர்வை காண கிருபை செய்யுங்க. அதுல இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும், நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அண்ட் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கணும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த வாலிப நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையா ஆண்டவர். ஆண்டவரே இந்த மகனுக்காக ஜெபிக்கிற அனைவரும் ஆண்டவரே மகனை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். அருமையான அந்த படம் கூட கொடுத்துருக்குறாங்க. பிள்ளையை நாங்கள் எல்லாம் கை உயர்த்தி பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவனை பலப்படுத்தும் சுவாமி. அருமையான தாய் அதிகமாக அவர்களை குறித்து பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகளோடு உறவோடு இருக்கணும்னு அன்போடு அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கவனித்து கொண்டிருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க சுவாமி. அந்த குடும்பமாக மகனும் மருமகளும் பிள்ளைகளும் அந்த பாட்டியோடு சேர்ந்து நல்ல உறவோடு ஆண்டவரை உம்மை துதிக்க நீங்க கிருபை செய்யுங்க. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சொன்னது போல ஆண்டவரே இந்த குடும்பம் எளிமை பிரகாசிக்கணும் சுவாமி. ஆமாண்டவரே அருமையான சகோதரி ஜெமிமா, மேரி ஜெமிமா நல்ல ஒரு நேரத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மகள் ஆண்டவரே. வாஞ்சியோடு ஆண்டவரே எங்கள் மத்தியில வந்து ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு மகள் ஆண்டவரே. இந்த ஜெபக்கூடுகளை எங்களோட ஒரு ஜெப பங்காளராக அருமையான சகோதரியை வைத்திருக்கிறீங்க. அதற்காக கொடி ஸ்தோத்திரம். மகளை நீங்க பலப்படுத்திருக்கிறீங்க, உற்சாகப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே பலவீனமான நேரத்துல கூட அவங்க சாட்சி கூட நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பர்ஸை கீழே விட்டு வந்து மறுபடியும் போய் அவர்களுக்கு அது கிடைக்க எவ்வளவு அந்த ரிஸ்கான காரியத்தை சொன்னாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் அவங்களை வழி நடத்தி வருகிறேன் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாள்ல கூட அன்றைய அருமையான மகள் உடைய பாதத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. மகனுக்காகவும் மகன் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. விசேஷமாக அவர்களுக்கு அதிகமான பாரம் ஒரு காரியம் உண்டாண்டவரே. அந்த எதிர்பாராமல் நடந்த ஆக்சிடென்டால இந்த கோர்ட் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ரொம்ப நாளாக அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த கேஸ்ல நிறைய ஆண்டவரே பணங்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்க அறிவு ஆண்டவரே. இந்த பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் கூட உங்களுடைய பார்வையில வேஸ்டே ஆக்க விட மாட்டீங்களப்பா. அது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது சுவாமி. இந்த லாயர்ஸ் கையில கொடுக்குற பணம் ஆண்டவரே, எல்லா ஜட்ஜ் இந்த லாயர் எல்லாரோடையும் நீங்க பேசுங்க. இதை ஒன்று இல்லாம இந்த ஆக்சிடென்ட் அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா முடியணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே தெரியாம நடந்தது, வேணும்னு நடந்தது இல்லை. அதற்காக நீங்க கிருபையாக இறங்கி ஒரே ஒரு நாளில ஒரு ஓவர் நைட் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க சுவாமி. இதோ இந்த நேரத்துல நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த கேஸ் நடந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற லாயரோ ஜட்ஜோ யாரா இருந்தாலும் சரி சுவாமி, அதை முடித்து கொடுக்கத்தக்கதாக மகன் அதன் பேர்ல ஒரு உற்சாகத்தை பெற்றவனாக புது வாழ்வு பெறத்தக்கதாக தைரியமாக ஆண்டவரை இன்னும் உமக்காக பிரகாசிக்க நீங்க கிருபை செய்யுங்க. அந்த குடும்பத்திற்கு புதிய விடிவெளியாக இந்த ரிசல்ட் வரணும் ஆண்டவரை. இந்த கோர்ட் கேஸ்க்காக பாரத்தோடு உடைய பாத்துல வைக்கிறோம், விசுவாசத்தோடு உடைய பாத்துல வருகிறோம். நீங்க நிச்சயமாக அதை முடித்து கொடுத்து இந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நாங்க இந்த கொடுகையில மனத்துல எவ்வளவு நம்பிக்கையோடு அநேக ஜபக்குறிப்புகளை வைத்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜபக்குறிப்பை உடைய பாத்துல வைக்கிறேன். அதற்கு நீர் ஆமீன் என்று பதில் தந்து நல்ல செய்தி இந்த நாளிலே மகன் வந்து அருமையான அலிஸ்டர் வந்து இடத்துல சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் நாங்கள் குடும்பமாக இந்த கூடுகையில சேர்ந்து பிள்ளையை வாழ்த்துக்கிறோம். பிறந்த நாளை சந்தோஷமா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றோம். பிள்ளையை ஆசீர்வதித்தவங்களை அநேக பிறந்த நாளை பிள்ளைகள் காண ஆண்டவரை வாழ்ந்து சுகித்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென். Happy birthday to you, Lawrence. God bless you. தொடர்ந்து வேலை கூட இன்றைய தினத்திலே நமக்கு செய்தி கூட அருமையான சகோதரி சகாயமேரி அவருடைய மூத்த மகன் டாக்டர் ஜெயா ஜாஷுவா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த சகோதரி ஹேமா ராஜ் அவர்கள் ஜெயிப்பார்கள்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு தாயையும் தகப்பனையும் பெற்றுக்கொண்டு இந்த மகனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு செல்லகுமாரனாய் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வளர்ந்து வருகிற வேளைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து தகப்பனே, ஆண்டவரே, நீங்க அந்த மகனை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் எதுவும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் ஏற்ற வேளையில தகப்பனே நல்ல ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தந்தீங்க. இப்பொழுதும் அன்பு மகன் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜாஷுவாவை உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே அதி சீக்கிரத்துல ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நிறைவேற போவதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதுவரை உம்முடைய பிள்ளைகள் காணாத காரியங்கள், செவியால் கேட்காத காரியங்கள், இருதயத்தின் நினைவுகள்ல உண்டாகாத காரியங்களை உம்முடைய மகனுக்காக நீங்க செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜாஷுவாவை உம்முடைய நாமத்துல நாங்க வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் ஆண்டவரே உம்முடைய மகனுடைய இருதய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்ட நாளாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இன்னும் ஆண்டவரே நிறைவேறாமல் காணப்படுகிறதோ அத்தனை காரியங்களிலும் உம்முடைய மகனுக்கு ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகுகிற ஆண்டாக ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உம்முடைய மகனுக்காக நீங்க ஆண்டவரை ஆயத்தம் பண்ணினவைகளை உம்முடைய பிள்ளையின் குடும்பத்தார் சுதந்திரிக்கும்படியாக, பிள்ளை சுதந்திரிக்கும்படியாக என் தேவ கரம் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல பேரண்ட்ஸ கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல சகோதரனையும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இன்னும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படும்படியாக ஆண்டவருடைய நாமம் இவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஆண்டவரை நிறைவேற்றப்படும்படியாய் நாங்கள் இவரை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே இந்த வாழ்த்துதல் மகன் மீது தங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏற்ற ஆண்டவரை உம்மிடக்கன்று ஆண்டவரே அந்த மருத்துவ ஊழியத்தையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே இந்திய தேசத்துல செய்யவும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே மகனுக்கு கிருபையின் வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நல்ல ஒரு பேரண்ட்ஸ் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகளை பேசுகிற தகப்பனாரும் தாயாரும் உண்டு தகப்பனே. இவர்கள் மூலமாய் ஆண்டவரே பெறப்பட்ட இந்த பிள்ளை ஆண்டவரே எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் நிறைவாய் அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே மகன் மீது உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல முழுவதும் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். தெய்வ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து மதிலை தாண்டும்படியான பலன் உண்டாவதாக இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவதற்காய் நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் மகனை வாழ்த்துகிறோம். வாழ்ந்து சுகித்திருப்பீராக என்று வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்த்துதல் அப்படியே தங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பிறந்த நாளை ஆண்டவரே ஆன்லைன் ஜெபக்குழுல உள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகனை ஆண்டவரே வாழ்த்துகிறோம் ஐயா. ஹாப்பி பர்த்டே என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. அந்த வாழ்த்துதல் அப்படியே தங்கிவிட்டதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கனமையுமே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த ஸ்தோத்திரம். Thank you, sister. Happy Thank birthday to you, Dr. Joshua. God will bless Happy you birthday, and Thank Joshua. you. fulfill all Thank your you so desires much. in your heart. Amen. இவரை கூட நம்ம ஜெபங்கள் சொல்ல போகிறோம். முதலாவதாக இந்த இந்து காலத்தில் நம்ம நாளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அருமையான சகோதரி ஹேமாராஜ் அவர்கள் ரெண்டு மத்திய ஆசிய நாடுகளில் 2 நாடுகளுக்கு பிரித்து எடுத்திருக்கோம். அது துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான். இந்த 2 நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாடுகள் அநேக பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நாடுகள் முக்கியமான மிடில் ஈஸ்ட், அந்த மிடில் ஈஸ்ட் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் நார்த்தில் இருக்க நாடுகள் இது. ஸோ ஒரு பாகம் ரொம்ப கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருக்கும். இந்த நாடுகள்லாம் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே வேளையில் மிடில் ஈஸ்ட்டுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக பாரப்படணும். ஏன்னா அதிகமான போர்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஐயா சகோதரி ஹேமாராஜ் கூட இதோட ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. போர்கள் நிற்க வேண்டும், போர் பவர் குறைய வேண்டும், லவ் பவர் கூட வேண்டும். இப்படியாக இந்த 2 நாட்களில் அதிகமாக நம்ம பாரப்படணும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தபடியாக 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக சகோதரி ஜாக்குலின் அவர்கள் நமக்கு ஜெபிப்பார்கள்.
அந்த கூடுகைக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த கூடுகை மூலமாக ஒவ்வொரு சபையும் விருத்தி அடையணும், நன்மை பெறணும் சொல்லி நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். அதே வேளையில் ஒருவருக்காக ஜெபம் பண்ணும்படியாக சகோதரன் ஜெபத்துறை அவர்களுக்காக சகோதரி மாதி அவர்களும், சகோதரி ரதிமுத்து அவர்களுக்காக சகோதரி மனஜாதி அவர்களும் ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரி, நம்ம இப்போ முதலாவதாக நம்ம மத்திய ஆசிய நாடுகளுக்காக நம்ம ஜெயிக்க போகிறோம். 2ஆம் பாகமாக அங்கே இருந்து வந்திருக்கிறதான துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், இந்த 2 நாளுக்கான ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரி ஹேமாராஜ் அவர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, துர்க்மெனிஸ்தானுக்காக உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த நாட்டுல ஆண்டவரே, அரசாங்கம் ஆண்டவரே ஜனங்களுக்கு எதிராக படுத்துகிற எல்லா கட்டுப்பாடுகளையும் என் தேவன் அறிந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாடுகளில் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே ஐயா மகிமைப்படும்படியாக ஆண்டவரே விசேஷமாக விசுவாசிகள் மத்தியில தகப்பனே எல்லா விதத்திலும் ஆண்டவரே மாற்றங்கள் உண்டாகும்படியாக என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல இந்த நாட்டை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசுவாசிகளுக்கு இடையாக காணப்படுகிற எல்லா கட்டுப்பாடுகள் மறைவதாக, குடும்ப எதிர்ப்புகள் மாற்றப்படுவதாக, ஆண்டவரே அரசாங்கம் விதிக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே இந்த நாட்டுல ஆண்டவரே இனி வருகிற நாட்கள்ல மக்களுடைய நன்மைக்காக மாற்றப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக கனடா தேசத்துல ஆரம்பித்த ஆண்டவரே யுரேஷியா இடைப்பாடுகளின் நிமித்தமாக ஆண்டவரே ஜனங்கள் கடந்து வருகிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஒழுங்குக்குட்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல தகப்பனே ஆண்டவரே இந்த நாட்டை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த நாட்டுல ஆண்டவரே நீதி உள்ள மக்கள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆளுகை செய்யும்படியாக அதிகார தொகுப்பில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அதிகாரத்தை தங்களுடைய கைகள்ல வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசேஷித்தவர்களாக எல்லா எதிர்ப்பின் சக்திகளுக்கும் ஆண்டவரே அடிபணியாதபடிக்கு தகப்பனே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாய் காணப்பட நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டுல உள்ள வாலிபர்கள் கர்த்தருக்கு என்று ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கவும் ஆண்டவரே சபைகள் பாதுகாக்கப்படவும் திரளான ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவின் ஆண்டவரே ரட்சிப்பை கண்டுகொள்ளவும் திறமையான ஜனங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக எழும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கிருபை தரும்படியாக துர்க்மெனிஸ்தான் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்க ஞானம் வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். உங்க ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே உங்க ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து தகப்பனே நாட்டை வழி நடத்தும்படியாக நாட்டின் எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கு ஆண்டவரே நாட்டை வழிவகுக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார சீர்கேடுகளும் தேசத்திலிருந்து கடந்து செல்வதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அன்புக்குள்ளாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாடு கடந்து வரும்படியாக அவர்களுடைய மத கொள்கைகள் எல்லாவற்றிலும் மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கஜகிஸ்தானுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. இந்த இடத்துல தகப்பனே மனமாறிய விசுவாசிகள் உண்டு தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே அநேகருக்கு தகப்பனே சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக காணப்படுகிற அதிகார சக்திகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த கொடுமையான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றம் அடைய செய்யும்படியா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அரசாங்க அதிகாரிகள் மூலமாக தகப்பனே எந்த ஒரு புதிய விசுவாசியின் இருதயம் ஆண்டவரே ஐயா கலங்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரை நிலை நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாட்டுல காணப்படுகிற கடுமையான சட்டங்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக காணப்படுகிற எல்லா சட்டங்களும் திருத்தி அமைக்கப்படும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சபை தலைவர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவரை எல்லா விதத்திலும் ஒரு மனம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல ஆண்டவரே விசேஷித்த ஐக்கியம் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒரு பலமும் ஆலோசனைகளும் ஆண்டவரே ஐயா ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து தகப்பனே ஆண்டவரே கிறிஸ்தவ ஐக்கியங்கள் ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வறுமையில காணப்படுகிற ஆண்டவரே 83% மக்கள் ஆண்டவரே சரியான பொருளாதார திட்டங்களை நாடு
எடுக்கும்போது ஆண்டவரே ஐயா அந்த நாட்டின் எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாக முடியும். ஆகவே நம்முடைய கரங்கள்ல இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அத தீவிரவாதிகளிடத்தில் இருந்து ஆண்டவரே கிறிஸ்தவ விசுவாசிகள் காக்கப்படும் தகப்பனே. ஆண்டவரே அங்கு வாழுகிற எல்லா மக்களும் சுமூகமாய் வாழத்தக்கதாக, வறுமை நிலை மாறத்தக்கதாக கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க ஆண்டவரே உண்மையாய் உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய மக்கள் ஆண்டவரே, உண்மையாய் உம்முடைய ஊழியத்தை நிலைநாட்டுகிற சபைகள் ஆண்டவரே ஆளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதாக என்று இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துல எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த கஜகிஸ்தான் நாட்டுல தகப்பனே ஆண்டவரே இனி வருகிற நாட்கள்ல எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் உடையவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்கள் மனக்கண்கள் இந்த இரண்டு தேசங்களில் உள்ள ஜனங்களுக்கு இடையில கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை காணட்டும் ஆண்டவரே. மத தீவிரவாதிகளின் எல்லா தடைகளும் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை கண்டுகொள்ளட்டும். அன்றைக்கு ஒரு சவுலை பவுலாய் மாற்றின தேவன் ஆண்டவரே இந்த தலைவர்களிடத்தில் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அப்படியே ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா காரணமற்ற காயங்களை எல்லா இடங்களிலும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல நாங்க பார்க்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே தேசத்தின் எல்லைகள் எங்கும் ஆண்டவரே ஆண்டவரை போர்களை ஓய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எங்கள் அன்பின் தேவனுடைய அன்பை ஆண்டவரே இந்த உலகம் கண்டு கொள்ளும்படியாக போர் நிறுத்தங்கள் உண்டாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தலைவர்களிடத்தில் நீர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே இந்த இதற்கு காரணமான எல்லா தலைவர்களும் ஆண்டவரே ஏதோ ஒரு ஃபைலின் நிமித்தமாக தகப்பனே தங்கள் மீது கரை படிந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே ஒரு பொல்லாத சிந்தையோடு கூட தகப்பனே ஆண்டவரே அப்பாவி மக்கள் சிதறடிக்கப்படுகிற அந்த காரியங்களை நாங்க பார்க்கிறோம் ஐயா. கொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ஓடுகிற காரியத்தை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு உண்மை என்பதை கண்டு ஆண்டவரே நாங்க இப்பொழுது இந்த காரியம் நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அற்புதம் செய்வீராக. உம்முடைய அற்புத கரம் மீட்டப்படுவதாக. ஆண்டவரே அன்றைக்கு லாபானுக்குள்ளாக நீர் பேசினீரே தகப்பனே ஆண்டவரே தானியேலுக்காக ராஜாவின் இடத்தில் பேசினீங்களப்பா. இன்னைக்கு ஆண்டவரே ட்ரம்பிடம் நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே தேச தலைவர்களிடத்துல நீங்க பேசுங்கப்பா. ஒரு அமைதலான சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அற்புத கரத்தை நீட்டும்படியாக நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் யுத்தங்களை ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஐயா. பட்டயம் எவ்வளவு நாள் சங்காரம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பட்டயத்தை உரையில போடும்படியாக கட்டளை கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தகப்பனே ஆண்டவரே எத்தனையோ வெப்பன்ஸ் ஆண்டவரே மாடர்ன் வெப்பன்ஸ் ஆண்டவரே ஐயா அவங்க கையில இருக்கு என்கிற காரியத்தை நிமித்தமாக எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்ட நோக்கத்தோடு கூட தகப்பனே ஆண்டவரே எச்சரிக்கையின் செய்திகளை கொடுத்து தகப்பனே அடுத்து அப்பாவி மக்களுக்குள்ளாக பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணுகிற இந்த செய்கைகள் நாட்டு தலைவர்கள் மத்தியிலே காணப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அமைதலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்ன ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த தேசங்கள் மீது நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் யுத்தங்களை ஓய பண்ணும்படியாக ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வாவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்துவீராக. உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நம்ம ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா இதுல நம்ம மிடில் ஈஸ்ட்ல நம்ம சகோதரன் தேவதாஸ் அவர்கள் தங்கியிருக்காங்க, சகோதரி பெஸ்ஸி அவர்கள் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு விசேஷ அமைதி வரணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 2 நாட்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களில் சபைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரி ஜாக்கோலின் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோமப்பா. ஏசப்பா 1 மணி நேரம் அப்பா ஒரு சிறு கூட்டமாக அப்பா உம்முடைய பரிசுத்த பாதத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்து அமர்ந்திருக்கிறோமப்பா. ஏழை பாவிகளா எங்கள் மேல் கிருபையா இறங்குங்க சுவாமி. தந்த நல்ல செய்திக்காக உம்மை துதிக்கிறோமப்பா. ஏசப்பா என்னை பின்பற்றுங்கள் என்ற ஒரு வார்த்தை நிமித்தம் தன்னுடைய அப்பா குடும்பத்தையும் தன்னுடைய அப்பா படகையும் விட்டு கர்த்தாவை உம்மை பின்பற்றி உமக்காக மரித்த யோவானை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே தியானித்தோம் அப்பா. நாங்களும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக அப்பா உமக்கு சாட்சிகளாக அப்பா உம்மை அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் தாருங்க ராஜா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்கப்பா. உடைய ரத்தத்தினால எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பா. இந்த மரம் இந்த ஆண்டும் இருக்கட்டும் என்று கிருபையா எங்களுக்கு இந்த அப்பா 2 நாட்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. ஏசப்பா நாங்கள் அதை அப்பா உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் உம்மை தியானிக்க அப்பா உம்மோடு உறவாட பயன்படுத்த எங்களுக்கு ஞானம் தாருங்க சுவாமி. ஏசப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த லெந்து காலங்களிலே அநேக சபைகளிலே குறிப்பாக எல்லா சபைகளிலும் விசேஷித்த ஆராதனைகள் அப்பா நடைபெறுவதை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா இந்த ஆராதனைகளிலே அப்பா அநேக கர்த்தாவே அப்பா அநேகர் வந்து கர்த்தாவே மற்ற அப்பா சபைகளில இருந்து வந்து கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய கர்த்தாவே நாமத்தை உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா அவங்க பிரசங்கிக்கும்படியாய் வருகிறாங்க சுவாமி. போதகர்களால் ஏற்படுத்தப்பட்டு வருகிற ஒவ்வொரு அப்பா பிரசங்கியார்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. ஏசப்பா ஒவ்வொரு சபையிலும் வந்து பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அந்தந்த சபைகளுக்கு தேவையான மன்னாவை அந்த சபை விசுவாசிகளுக்கு ஏற்ற மன்னாவை தரும்படியாய் கர்த்தாவே நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உம்முடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்பா அறிவிக்கிற கர்த்தாவே செய்தியாளர்களை நீங்க கொண்டு வரணும் சுவாமி. அதற்காக போதக பிதாக்கள் கர்த்தாவே அப்பா ஜெபத்தோடு முயற்சி செய்ய உதவி செய்யுங்கப்பா. தங்களை கர்த்தாவே அப்பா தங்களுடைய ஊழியத்தை தங்களுக்கு கர்த்தாவே ஆதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் வந்து பிரசங்கிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இசப்பா செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு செய்தியாளர்களும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இசப்பா நீங்க கர்த்தாவே அவங்க வாயிலிருந்து அந்தந்த சபைகளுக்கு தேவையான கர்த்தாவே அப்பா நீங்க செய்திகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தாகத்தோடு வந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா தாகத்தையும் தீர்க்கும்படியா இந்த செய்திகள் அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா ஆவிக்குரிய எழுப்புதல் கர்த்தாவே பெற வேண்டும் சுவாமி. இசப்பா நீங்க அப்படிப்பட்ட கிருபையை தர வேண்டும் சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேர வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டும் சுவாமி. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இசப்பா இந்த ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் எந்த விதமான தடைகளும் வராதபடி சாத்தானானவன் எந்த விதமான கர்த்தாவே தடைகளையும் ஏற்படுத்தாதபடி அப்பா கர்த்தர் இறங்குங்கப்பா. இயற்கையை அனுகூலமாக்கி கொடுங்க ராஜா. இசப்பா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டா இருக்கவும் எந்த விதத்திலும் எந்த தடைகளும் இல்லாமல் உடைய நாமம் கர்த்தாவே அப்பா அறிவிக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் அதிகமாய் தியானிக்க கிருபை தாருங்கப்பா. ஏசப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த லெந்து காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சுவாமி. அதிகமாய் நேசிக்க உம்மை தியானிக்க பரிசுத்த பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க அநேக காரியங்களுக்காக விசேஷமாக ஏசப்பா இந்த போருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை தாருங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாரத்தை தாருங்க சுவாமி. அதிகமாயும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா கிருபையா இறங்குங்கப்பா. சமாதான காரணர் சர்வ வல்லவர் இரக்கம் செய்யுங்க ராஜா. இரக்கம் செய்யுங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் மகிமையாய் கர்த்தாவே எல்லா யுத்தங்களையும் அப்பா ஓய பண்ணி கர்த்தா ஒரு சமாதானத்தை அருளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக தலைவர்களுடைய ஒரு அப்பா ஒற்றுமை உணர்வை கொடுங்க சுவாமி. ஒருவர் கடித்து பட்சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா நீங்களே அப்பா ஒவ்வொரு சபைகளிலும் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதித்து தாருங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம வந்து ஒருவருக்காக ஜெபம் பண்ண போறோம். முதலாவதாக சகோதரன் ஜெபத்துறை கொடுப்பதற்காக சகோதரி மாலதி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உங்களை துதிக்கிறோம் அப்பா.
இந்த வேலையில தகப்பனே ஆண்டவரே சகோதரர் ஜெபத்துறை அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்க கிருபையா இந்த நாட்களை இந்த நேரத்தை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே சமீப காலத்தில் தகப்பனே சகோதரர் தகப்பனே மனைவியை இழந்து இந்த வயதான காலத்துல தவிக்கிறாங்க தகப்பனே. வயதான காலத்தில் தான் தகப்பனே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை வேணும் தகப்பனே. அப்பா அப்பா அந்த சகோதரன் மீது உங்க கரங்களை வைங்கப்பா. அந்த சகோதரனோட பேசுங்கப்பா. அந்த சகோதரனோட நீங்க பேசுங்கப்பா. நான் இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா லட்சணந்தனம் பேசுங்கப்பா. அந்த சகோதரனுக்கு மனைவியை இழந்து தவிக்கிற அந்த சகோதரனுக்கு மனசுல ஒரு சமாதானத்தை நீங்க உண்டு பண்ணி கொடுங்க தகப்பனே. அந்த ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது தகப்பனே, உம்மால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் தகப்பனே. அப்பா எவ்வளவாக அந்த சகோதரன் மனைவியை இழந்து தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா நீங்க அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்க இருக்கீங்கிறத அவங்களுக்கு உணர்த்துங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா சகோதரனோட எப்பொழுதும் பேசுங்க தகப்பனே. அந்த ஒரு அவங்க எல்லா காரியங்களும் சகோதரி இல்லாம தகப்பனே. அப்ப ஒவ்வொரு குடும்ப காரியங்களையும் அவங்க செய்யறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்களே ஆலோசனை கொடுங்கப்பா. நீங்களே சகோதரனை நடத்துங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒரு நித்திய மகிழ்ச்சி அவங்க இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நம்ம மனைவியை போய் பரலோகத்துல போய் சந்திக்கிறோங்கிற ஒரு விசுவாசத்தோடு அவங்க சமாதானத்தோடு காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மால மாத்திரம் நான் கூடும் தகப்பனே. மனுஷனால் கூடாத காரியம் தகப்பனே. நீங்க அந்த சகோதரனை முற்றிலுமாக கைகளில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்களுக்கு தகப்பனே சரீர பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப இந்த சரீர பலவீனமான நேரங்களிலும் தகப்பனே அப்பா சத்துலை தகப்பனே ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க செய்த காரியங்களை நீங்க அறிவிங்க தகப்பனே. கூட இருங்கப்பா. பலவீனத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா நீங்க சொல்லிட்டீங்கப்பா மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டுதான் துணையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. ஒரு துணை போயிட்டு நான் எவ்வளவு ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. நீங்க அறிவீங்க தகப்பனே. அப்பா அந்த சகோதரனுக்குள்ள சரீர பலத்தெல்லாம் பலகீனத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா. எந்த செலவினங்கள் எந்த நோய் சகோதரனை தாக்காதவாறு நீங்க பாதுகாத்து சகோதரனை நடத்துங்கப்பா. அப்பா அவங்க கொடுத்து சாப்பிடுற மாத்திரைகள் எல்லாம் அவங்களுக்கு தகப்பனே பலத்தை கொடுக்கட்டும் தகப்பனே. தேவையான அவங்க உடம்பு ஏத்துக்கிறது ஒரு சிகிச்சைய டாக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கட்டும் தகப்பனே. தேவையில்லாத எதையும் செய்து அவங்க மீண்டும் மீண்டும் பலகீனம் அடையாதவாறு சகோதரனை பார்த்து கொள்ளுங்கப்பா. நீங்க தாங்கி கொள்ளுங்கப்பா. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைங்க தகப்பனே இளைய மகன் நிரந்தர வேலை கேட்கறாங்க தகப்பனே. ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த ஒரே ஒரு குடும்ப வாழ்க்கைய அமைத்து கொடுங்கப்பா. உம்மால மாத்திரம்தான் கூடும் தகப்பனே. அப்பா மனிதன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான் தகப்பனே ஏற்ற துணையை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே இளைய மகனுக்கு குடும்ப வாழ்விற்காக சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைய நீங்க தாய் இல்லாம வந்து அந்த பிள்ளைக்கு நீங்க தாயா என்று ஒரு தாய் கேட்டது போல கேட்டு பிள்ளைக்குள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்க நீங்க அருளை செய்ய போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அதே மாதிரி மூத்த மகனையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற வாழ்க்கைகளை வாழ்க்கை துணை அமைத்து கொடுக்கவும் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மால கூடும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்கிற நீங்க தகப்பனே. மகத்துவமான காரியங்களை செய்கிற தகப்பன் நீர் தகப்பனே. செயல்களில் வல்லவர் நீர் தகப்பனே. அந்த குடும்பத்தை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே மகனும் மருமகள் மருமகன் வெளிநாட்டுல வசிக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த மத்திய ஆசிய நாடுகளில் வசிக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்கப்பா. அவங்க பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தீங்கு வராதவாறு அக்னி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சுபிட்சத்தை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமின் சன்னதின்னு சொல்லி வசனம் சொல்லுது தகப்பனே. வசனம் சொல்லுது தகப்பனே. அப்பா ஆபிரகாமின் சன்னதி ஆபிரகாமுக்குள் ஆபிரகாமை போல வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி வசனம் சொல்லுது தகப்பனே. சகோதரன் ஜெபத்துறை குடும்பத்தை நீங்க ஏந்தி கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாம் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுங்கப்பா. பிள்ளைங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்க தேவைகள் என்னவோ தகப்பனை நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. அந்த குடும்பத்தை எந்த தீங்கும் அணுகாதவாறு வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாப்பு கொடுங்க தகப்பனே. தேவ பாதுகாப்பு எங்கட்டும் தகப்பனே. தேவ பராமரிப்பு இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. என்னென்ன காரியத்துக்கு தேவ ஆலோசனை வேணுமோ ஏற்ற வழி ஏற்ற ஆலோசனையில் நீங்க கொடுங்கப்பா. ஆலோசனை கர்த்தர் நீர் தகப்பனே. சமாதானத்தின் தேவன் நீர் தகப்பனே. அப்பா சமாதானத்தையும் ஆலோசனைகளையும் நீங்க கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்க ஏந்தி கொள்ளுங்கப்பா, ஏந்தி நடத்துங்கப்பா. நீங்களே முற்றிலுமாக அந்த சகோதரன் குடும்பத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. உம்மால கூடும் தகப்பனே. அப்பா உண்மையே நோக்கி பார்க்கிற மகன் தகப்பனே. அப்பா அந்த சகோதரனுக்கு அந்த குடும்பத்தை தாங்கி மன மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பவும் பிள்ளைங்களால கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைங்களும் தகப்பனே தகப்பனிடத்தில் தகப்பனே சமாதானத்தோட சந்தோஷமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. சமையல் காரியங்கள் தகப்பனே, ஒவ்வொரு காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்கு தகப்பனே. அப்பா தலைவி இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்தி நீங்க வழி நடத்துங்கப்பா. அது ஏற்ற அந்த வேலைகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு ஒரு அவங்களுக்கு துணைகளை அந்த வீட்டுக்கு உதவி செய்யறவங்கள உதவியாளர்களை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தை முற்றிலுமாக பொறுப்படுத்தி நீங்க வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகோதரன் குடும்பத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை கேட்டு தகப்பனே நீர் அப்படியே செய்ய போகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை எல்லாம் அது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் ஜெபங்களை எங்கள் இனிய பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்புக்காக சகோதரி ரதிமுத்தவர்களுக்காக சகோதரி வனிதா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஜெப கொடுகையிலே நாங்கள் அநேக காரியங்களுக்காக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க நீர் செய்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபங்களும் உடைய சன்னிதானத்தை வந்து எட்டினபடினால் நமக்கு நன்றி. அவைகளுக்கு ஏற்ற நேரத்திலே நீர் சரியான பதில்களை நீர் எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷப்படுத்தி போயிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அருமையான சகோதரி ரதிமுத்து குடும்பத்தை உம்முடைய கருத்திலே நாங்கள் ஏந்தி தருகிறோம் ராஜா. ஆண்டவரே மட்டும் மகளுக்கு ஆண்டவரே எத்தனையோ ஒத்தாசைகளையும் கிருபைகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. மகளுக்கு கொடுத்திருக்க அருமையான மகன் மருமகள் ஆண்டவரே ஒரு நல்ல பேத்தி எல்லாருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையிலே மகள் கடந்து வந்த வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ வேதனைகள் மத்தியிலே கர்த்தர் ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை இதுவரைக்கும் நீர் காத்துக்கொண்டு நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொண்டுகள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியாய் மகள் விசுவாசத்தை இழக்காதபடிக்கு ஆண்டவரே அவர் பணிபுரிகிற இடத்திலும் குடும்பத்திலும் இப்பொழுதும் ஆண்டவரே அவங்க விளக்காய் பிரகாசிக்க நீர் கிருபை செய்து வருகிற அதற்கு நமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே மகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்த காலங்களிலே வந்த எந்த ஒரு துக்கங்களோ ஒருவேளை எந்த ஆபத்துக்களோ விபத்துக்களோ எதுவும் இனி வராதபடிக்கு ஆண்டவரே மகளுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நல்ல விசுவாசத்தை திட விசுவாசத்தை கொடுத்து மகளை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறதாச்சா. கொடுத்த அருமையான மகனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி அந்த விசுவாசத்தை அந்த மகனுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்மால் கூடு ராஜா. இது எப்படி கூடும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்கும் பொழுது இது தேவனால் கூடும் என்று நீ சொன்னீர் அல்லவா. அதே போல ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நீர் கொடுத்து இந்த மகன் கர்த்தருக்குள்ளாக சீக்கிரத்திலே ஆண்டவரே முழுவதுமாக ஆண்டவரே அவங்க மாற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. மகளோடு கூட வாழ்ந்த அந்த மகன் ஆண்டவரே இள வயதிலே மகள் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக அவங்க அந்த மகனை வளர்த்திருப்பாங்க ராஜா. அந்த அவங்க சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த மகனுக்குள்ள நினைவுபடுத்தி நீர் அது கிரியை செய்ய முடியாது. நீங்க கிருபை செய்யணும் ராஜா. ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை பார்த்து ஆண்டவரே அது நம்முடைய தாயின் ஜெபம் என்று சொல்லி மகன் உணரத்தக்கதாக அந்த மருமகளுக்கும் வேண்டி அந்த கிருபைகளை நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு தெரியாது ராஜா. அது நீ எப்படி நீர் அதை செய்யக்கூடும் என்று சொல்லி நாங்கள் ஒருவேளை அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை செய்வீர் என்று நம்பி ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கிறோம். மகளுக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்து மகனுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது, மருமகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த பேர குழந்தைக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்க கொடுத்து நீ கிருபையாக அவங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே அவங்க கையிலே இந்த ஒரு சின்ன விபத்துக்கு நீர் அனுமதித்தீர். அது ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் கிருபையாக பாதுகாத்து கொண்டிராஜா, கிருபையாக பாதுகாத்து கொண்டிராஜா. அதையெல்லாம் அவங்க சிந்தித்து பார்க்க, அந்த பிள்ளைகளும் கூட அதை நினைத்து பார்க்க ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம், தாயோடு கூட இருக்கிற அந்த இயேசு இதை செய்தார் என்று சொல்லி அவர் உணரத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா, ஜெபிக்கிற ராஜா. அருமையான மகளுக்கு இனி ஆண்டவர் இப்படிப்பட்ட எந்த சோதனைகளும் வராதபடிக்கு அந்த குடும்பத்தை சுற்றிலும் யோபின் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி வைத்தது போல வைத்த ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த பேர குழந்தை வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்னும் மென்மேலும் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் வந்து குவியத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க மருமகள் பயப்படுகிறபடி எந்த விதமான காரியங்களும் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு இனி ஆண்டவரே தேவையற்ற தீங்குகள் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது நம்ம மாமியார் செய்கிற ஜெபம், இது நம்முடைய தாய் ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லி அவர்கள் உணரத்தக்கதாக அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவங்க வந்து அந்த எல்லா இடத்திலும் இருந்து ஆண்டவரே வந்து சேரத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வராது, கர்த்தரிடத்திலிருந்தே வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆகையினாலே ஆண்டவரே அவங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய ஆண்டவரே அந்த ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஓகேலும் வார்த்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அருமையான அவங்க மகன் ஆண்டவரே அந்த தாயை கூட்டிட்டு போகும்போதும் கூட்டிட்டு வரும்பொழுதும் உம்முடைய பாதுகாவல் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக அவங்க எப்பொழுது எந்த பிரயாணத்தை மேற்கொண்டாலும் கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கணும். அவங்களுடைய மகனோடு கூட இருக்கணும். அவங்களுடைய மருமகளோடு கூட இருக்கணும் ராஜா. அருமையான பேர குழந்தையோடு கூட இருக்கணும் ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே அந்த குடும்பம் முழுவதையும் நீர் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கட்டளிடும் ராஜா. இந்த கை நல்லா சுகமாயிட்டு இப்பொழுது மறு கையை போல எனக்கு நன்றாக ஆகிவிட்டது என்று சொன்னாங்க. ஆண்டவரே அதற்காக எப்பொழுதும் அவங்க நன்றி செலுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அவங்களை பலப்படுத்துங்க. போக்கில் வரத்திலும் கிருபையாய் அவங்களோடு கூட நீர் இருக்கணும் நாங்க ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி நீங்க பாதுகாத்தீங்க. அவங்க பணி செய்யற இடத்திலும் கூட அவங்களை பார்க்கிறவர்கள் அவங்களோடு பேசுகிறவர்கள் எல்லாரும் இவள் கர்த்தரை வணங்குகிறவள், இவளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது என்று சொல்லி உணர்த்தக்கதாக ஆண்டவரே ஆண்டவர் பெரிய காரியங்களை அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும். எல்லார் கண்களிலும் அவங்களுக்கு தயவை நீர் கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. பணிகளை நன்றாக மேன்மேல் அவங்க சிறந்து விளங்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை செய்வதற்கு வேண்டிய பலனை சரீரத்துல கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே அவங்க சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கு மேல இருந்து அவங்களை வேலை வாங்குகிறவர்கள் எல்லாருடைய கண்களிலும் ஆண்டவரே விசேஷித்த தயவு அவங்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமான ப்ரமோஷன்ஸை பெற்று அவங்க ஆண்டவரே உயர்வுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்க ராஜா. அவங்க தனிமையாக வீட்டுல இருக்கிற வேளையில நான் தனிமையாக இருக்கிறேன்னு அவங்க உணராது படிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய பிரசன்னத்தை அவங்க உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுடைய பிரகாசம் அந்த வீட்டுல எப்பொழுதும் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விதமான எந்த ஒரு அவங்களுடைய இருதயத்துக்குள்ளாக எந்த ஒரு திகிலோ ஒரு பயமும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு உங்களுடைய கிருபையை உங்களுடைய வழிநடத்துதலை அவங்க சொல்லத்தக்கதாக அவங்களுடைய வாயிலை உங்களுடைய வார்த்தைகளை நீங்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகர் உங்களிடத்துல வழிநடத்துகிற மகளாக அவங்களை நீர் மாற்றி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதையும் உங்களுடைய கருத்துல வைக்கிறேன். அருமையான பேர குழந்தைக்கும் வேண்டிய எல்லா ஞானத்தையும் தேவன் சேஷித்த வகையில கொடுத்து அம்மாளை நீர் ஆண்டவரை மென்மேல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்றைக்கு தீமுத்தையும் பாட்டி தன்னுடைய விசுவாசத்தை அந்த தீமுத்தையும் கொடுத்தது போல இவங்களும் அந்த அருமையான பேர குழந்தைக்கு அந்த விசுவாசம் இவங்களுடைய விசுவாசம் அந்த குழந்தைக்கு இறங்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. அவருடைய மகனையும் மருமகனையும் எல்லாரையும் ஆண்டவரே ஒரே விசுவாசத்தின் பாதையில சீக்கிரத்துல நீங்க வழிநடத்த போகிற கிருபைக்காக அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்க கிருபையாக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம். அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வியாகுலங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் மாறி போய் ஆண்டவரே
அதற்கு பதிலாக ஆண்டவர் இரண்டத்தனையான மகிழ்ச்சி நாட்களே ஆண்டவரே, உங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக ஆண்டவரே இரட்டத்தனையான மகிழ்ச்சியை கொடுத்து மகளுக்கு கிருபையாக நீ வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உடைய கரத்திலே மகளை தாழ்த்தி தருகிறேன். குடும்பம் முழுவதையும் தருகிறேன். துதி கனம் மகிமையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். நம்ம தேங்க்யூமா. வரப்போகிறதான வியாழக்கிழமை சகோதரி பிஸ்பா பிரவுன் அவர்கள் அடுத்த ஸ்டேடு போங்க. நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது அவர்கள் வந்து அடுத்த 4வது சீடனாக யோவானை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். யாக்கோபுடைய சகோதரன் யோவான். அதை நாம் கேட்க வாருங்கள். அதே மாதிரி சபைக்காக ஊழியர்களுக்காக ஒருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை கூட நம்ம வியாபாரமாக சேர்ந்து சகோதரி முடிவு ஜெபத்தை நம்ம எடுக்க போகிறோம். சகோதரி சகாய் மீதி அவர்கள் இந்த வேளை கூட அந்த ஜெபத்தை எடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. கர்த்தாவே, இந்த 945வது நாளாகிய இந்த நாளிலே இணையதள நேரல ஜெபக்குழுவிலே எங்களை ஒருமித்து சேர்த்திரப்பா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பாதத்துல 1 மணி நேரத்திற்கு மேல அமர்ந்திருக்க கிருபை பாராட்டினீரே, நன்றியப்பா ஆண்டவரே. யாக்கோபை குறித்து சிந்திக்க கிருபை பாராட்டினீர் இயேசு சுவாமி. நாங்களும் கூட இன்னும் அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டே இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை எங்களை குறித்து உணர்த்தினீரப்பா. உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இந்த இணைப்பில இணைந்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவைகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் பாடுகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கங்கள் உண்டப்பா. அவர்கள் செய்து கொண்டு இருக்கிற ஊழியங்களுக்காக, செய்ய போகிற ஊழியங்களுக்காக, வாஞ்சித்திருக்கிற ஊழியங்களுக்காக கர்த்தர் கிருபையாய் வழிவாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கூறியதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பங்களை ஒவ்வொன்றிற்காகவும் ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் வந்து நின்ற பொழுது கர்த்தர் அதற்காக இறங்கியதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இணைப்பிலே உள்ள ஜெப பங்காளர் ஒவ்வொருவருடைய குடும்ப பராமரிப்புக்காகவும் பாதுகாவலுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாவல் ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும். ஒவ்வொருவர் வீட்டையும் குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த ஜெப ஊழியம் தடையின்றி நடந்ததற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, மேலும் இந்த ஊழியம் விருத்தி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்க பெற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய நன்மையை பெரும்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஏவியரிலும் ஒவ்வொருக்கும் சமய சந்தர்ப்பங்களை வாய்க்க பண்ணும் அப்பா. எல்லாரும் இணைய வேண்டும் அப்பா. அநேகர் இணைந்து ஒருமித்து உமது நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஊழியமாக இது விருத்தி அடைவதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே வருகிற ஏற்பட்டு கொண்டிருக்கிற மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த போருக்காக உமது சமூகத்திலே நாங்கள் ஜெபித்தோம் இயேசு சுவாமி. இன்னும் கூட அதற்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி தகப்பனே. இந்த நாளிலே அதன் காரணமாக இம்மீடியட்டா எங்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு அபாயகரமான ஒரு காரியம் இயேசு சுவாமி, இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடுப்பா ஆண்டவரே. இந்த தட்டுப்பாட்டின் காரணமாக தமிழ்நாட்டுல நிறைய ஹோட்டல்ஸ் அடைக்கப்பட்டிருக்கப்பா. இந்த கேஸ் கொண்டு ஓடுகின்ற வாகனங்கள், ஆட்டோக்கள் எல்லாம் ஓடாமல் இருக்குதப்பா. அநேகருடைய வாழ்வாதாரங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு இயேசு சுவாமி. அநேகர் இதனால் தவிக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. வெறும் 880 ரூபாயிலிருந்து இருந்த சிலிண்டர் 1200 இப்ப இன்றைக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர் 2000 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இன்னும் வீட்டிற்கான சமையல் எரிவாயு விலைகள் எல்லாம் கிடுகிடவென உயரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட தட்டுப்பாடு மிக போகிறது என்று சொல்லியிருக்கிறாங்கப்பா. அது நீடித்தால் வீடுகளில் உள்ள ஒவ்வொருவரையும் அது பாதிக்குமேப்பா. எங்களுடைய குடும்பங்களை பாதிக்கும், சுற்றாரை பாதிக்கும் ஆண்டவரே. மக்களுடைய வாழ்க்கையை அது அதிகமாக பாதிக்கும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம்.
இந்த போரையெல்லாம் கர்த்தர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அப்பா. நீங்க நிறுத்துகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மீண்டுமாக இந்த இடத்துல நாங்கள் கூடும் பொழுது இயேசு சுவாமி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி, கர்த்தருக்கு சாட்சியாக ஒவ்வொருவரும் சொல்லி, ஆண்டவரே ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டதற்கு சாட்சி கூறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணைப்பிலே வரும் காலங்களில் இணைத்தருளும் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபம். சமாதானம் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் யாவரும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே ஸ்தோஸ்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கி ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விஷயமா செய்தி கூட வந்த அருமையான சகோதரன் டாக்டர் சகாய் அவர்களை கர்த்தர் விஷயம் ஆசீர்வதிப்பாராக. அவர் கொடுத்த செய்தி மூலமாகவே நாம் பலப்படவும் உறுதிப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் சகோதரி ஆமென். மிஸ்பா பிரானோடு சேர்ந்து நாம் கர்த்தர் துதிப்போம்.